சாட்டர்டே மார்னிங் நாங்கள் எவ்ரி சாட்டர்டே பக்கத்தில் காலகாலேஸ்வரர் டெம்பிளுக்கு போயிடுவோம். எப்பவுமே கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிடுவோம். ஆனால் இன்னைக்கு பக்கத்தில் கடைக்கு போகிற வேலை இருந்தனால பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். பாப்பாவை தூங்க வச்சு அம்மாட்ட விட்டுட்டு வந்தோம். கோயிலில் ஓரளவுக்கு நல்ல கூட்டமாகவே இருந்தது. இந்த கோயிலில் எப்பவுமே நிறைய 60ஆம் கல்யாணம்லாம் நடக்கும். இன்னைக்கு ஒரு தம்பதிக்கு 60ஆம் கல்யாணம் நடந்துட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் ஆர்கானிக் ஷாப் போய் கொஞ்சம் சிறுதானியம் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. பாப்பா எந்திரிச்சா ரகலை ஒண்ணுவா, அதனால அதுக்குள்ள வாங்கிட்டு போயிடலான்னு 2 பேரும் கிளம்பிட்டோம். முக்கியமா கருப்பு கவனி அரிசியும் கருப்பட்டியும் தான் வாங்கலான்னு வந்தோம். மற்ற சிறுதானியெல்லாம் ஆல்ரெடி வீட்லேயே இருந்தது. கூடவே சாமை, குதிரைவாளி, நூடுல்ஸ் பேக்கெட் எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். எப்போ இங்கே வந்தாலும் தேங்காய் பால் சாப்பிடாம வரமாட்டோம். இன்னைக்கு தேங்காய் பால் கூட வடை, உப்புட்டு எல்லாம் சேர்த்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. இந்த டைம் கீழே உட்காந்து சாப்பிட்றதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வரும்போது கஸ்டர்ட் பவுடர் வாங்கிட்டு வந்திருந்தோம். வீட்டுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங் ஃப்ரூட் கஸ்டர்ட் செஞ்சு சாப்பிட்டோம். இதோட ரெசிபியை நான் செப்பரேட் வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.